ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபுஸ் டைரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்லைம். அதாவது குழந்தைங்கள்லாம் கையில் வச்சு விளாடுவாங்க இல்லையா, ஜெல்லிமாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லைம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைமில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் குழந்தைங்க கையில் கொடுத்தாங்கன்னா அவங்க விளாடுவாங்க. பட் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம காருக்கு எப்படி இதை யூஸ் பண்ணலாம். காரில் ஸ்லைமா? ஆச்சரியமாக இருக்கா? நம்ம ஸ்லைமை யூஸ் பண்ணி காரில் இருக்கிற இன்டீரியர் இருக்கு இல்லையா, அதாவது டேஷ்போர்ட் கார்னர்ஸ், கப் ஹோல்டர்ஸ், அப்புறம் வந்து நம்ம டோரில் இருக்கிற அந்த டிக்கெட் பேக்கெட்டு, அப்புறம் வந்து ஏசி வென்ஸு, இதெல்லாம் எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம கிளாத் வச்சு தொடச்சாலும் அந்த ஏசி வென்ஸு, அப்புறம் காயின் பேக்கெட்டு, கப் ஹோல்டர்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அந்த கார்னரில் போய் இந்த டஸ்ட்டு அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ அதை இந்த ஸ்லைமை யூஸ் பண்ணி எப்படி நம்ம க்ளீன் பண்ணாலும் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கார். நான் வச்சுருக்கிறது ஹுண்டாய் கிரெட்டா SXO டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். சரி வாங்க, இப்போ இந்த ஸ்லைமை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேஷ்போர்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். அதாவது டஸ்ட்டு, அழுக்குன்னு சொல்ல முடியாது, டஸ்ட்டு அப்படியே மேலே வந்து படிஞ்சிருக்கு இல்லையா, அதை பாருங்கள். இது வந்து வயர்லெஸ் சார்ஜரு, அதுலேயும் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து கப் ஹோல்டர், அதில் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ டஸ்ட்டு அக்குமுலேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஏசி வென்ஸ்லேயும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் கிளாத் வச்சு அடைச்சாலும் போகாது. அதுக்கு தான் இந்த ஸ்லைமை யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஐடியா எனக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ் இன்னோவேஷன்ஸ் சேனலோடைய ராஜேஷ் சார் அவர்கள் தான் வந்து இந்த ஐடியா வந்து அவங்க வீடியோவில் போட்டிருந்தாங்க. சரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன். சரி நல்லா க்ளீன் ஆச்சு. சரி அதை நம்ம அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ராஜேஷ் இன்னோவேஷன்ஸ் சேனல் ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இதுதான் ஸ்லைம். அந்த பாட்டிலில் இருந்து நான் வெளியே எடுத்துட்டேன். நல்லா இருக்குங்க, பிடிச்சி அமைக்கி விளாடுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் குழந்தைங்க விரும்பி இதை வாங்குறாங்க போல இருக்குது. சரி ஓகே, நம்ம காரில் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஜஸ்ட் இதை எடுத்து நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அப்படி அமைக்கி எடுத்திங்கனாலே போதும். நம்ம ஏசி வென்ட்ஸ் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிங்கர்ஸோ அல்லது கிளாத்தோ வச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் அது வந்து உள்ளே சரியாக க்ளீன் ஆக மாட்டேங்குது. பட் இந்த ஸ்லைமை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே ஒட்டிகிட்டு இருக்கிற டஸ்ட் எல்லாமே அப்படியே வந்துடுது பாருங்கள். ஜஸ்ட் அதை வச்சு அப்படியே ஒரு ஒத்தி எடுத்தாலே போதும். இப்போ நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுங்கள், அப்படியே ஒத்தி எடுத்திங்கனாலே போதும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஐடியா வர மாட்டேங்குது. பட் ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓகே, இதை ஒத்தி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. ஸோ ஏசி வென்ட்ஸ்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டை வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜெல்லிமாக இருக்கிறதுனால அது ஈஸியாக ஏசி வெண்டுக்குள்ளே போயிடுது. அப்புறம் நம்ம எடுக்கும்போது அது அப்படியே வந்துடுது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வச்சு நான் அப்படியே எடுக்கும்போது என்னுடைய ஏசி வென்ட்ஸில் இருக்கிற டஸ்ட்டு, அப்புறம் டேஷ்போர்டில் இருந்த டஸ்ட்டு, அப்புறம் ஸ்டியரிங் மவுண்ட்டில் வந்து நிறைய சுவிட்சஸ் இருக்கும், அந்த டஸ்ட் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், டோரில் இருக்கிற அந்த காயின் பேக்கெட் டிக்கெட் பேக்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இதை இப்படி உள்ளே போட்டுட்டு நல்லா கார்னர்ஸில் நல்லா அமுக்கி நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். அந்த கார்னர்ஸ் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்துடுது பாருங்கள். இப்போ எவ்வளோ நீட்டாகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சுவிட்ச்லேயும் நம்ம இந்த மாதிரி சுவிட்சஸ்லேயும் இந்த மாதிரி நம்ம வச்சு, ஏன்னா இதெல்லாம் நம்ம உங்களுக்கே தெரியும் நீங்கள் டஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே வந்து இந்த ஜஸ்ட்டு அப்படி வச்சு அப்படி ஒத்தி எடுத்தாலே போதும், வந்துடுது. சின்ன சின்ன பீசஸ் வருது, பட் அது ஈஸியாக வந்துடுது, அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது கப் ஹோல்டர், அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ அதுலேயும் இதே மாதிரி தான், ஜஸ்ட் அப்படியே உள்ளே வச்சு அப்படியே அந்த கார்னர்ஸை ஃபுல்லாக நீங்கள் அமுக்கி ஒரு ப்ரெஷர் மாதிரி லைட் ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். கொடுத்து அப்படியே அமுக்கி எடுத்திங்கன்னா எல்லாமே வந்துடுது பாருங்கள். இப்போ எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நான் வீடியோ லாஸ்ட்லேயும் காட்டுறேன் எல்லாமே எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே, அதாவது எல்லா கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம டவலோ அல்லது மைக்ரோஃபைபர் கிளாத்தோ அல்லது நம்ம விரலோ போக முடியாத இடத்துலலாம் இந்த ஜெல்லி வந்து அழகாக ஈஸியாக உள்ளே போயிடுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டஸ்ட்டு எந்தெந்த இடத்துலலாம் அக்குமுலேட் ஆகுதோ ஈஸியாக அந்த இடத்துலலாம் ஈஸியாக க்ளீன் ஆகிடுது. ஸோ அதுதான் இதில் உள்ள மெயின் பெனிஃபிட்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஹுண்டாய் கிரெட்டா பற்றி உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும், அல்லது இதில் ஆப்ஷன்ஸ் என்ன வேணும் அப்படின்னா நமக்கு வர வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து வயர்லெஸ் சார்ஜர் இருக்கிற ஏரியாவில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாமே அப்படி தான், ஜஸ்ட்டு ஒத்தி எடுத்தாலே போதும். நான் இவ்வளவு எஃபெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா காருக்குன்னு தனியாக ஒரு ஜெல்லி விற்கிறாங்க, பட் அது வந்து அந்தளவுக்கு யூஸாக இருக்குமான்னு எனக்கு தெரில. அது காஸ்ட்லி வேறு. இது ஜஸ்ட்டு 60 ருபீஸ் தான். சின்ன பாட்டில் வாங்கினாலே போதும் உங்களுக்கு. பாருங்கள், அந்த கியரில் வர அந்த லெதர் அதுலேயும் வந்து நான் யூஸ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், அதாவது எதுக்குள்ளேயும் போய் மாட்டிக்குமோ வச்சுக்குமோ அப்படிங்கிற எந்த பயமும் வேண்டாம். ஜஸ்ட்டு ஒத்தி எடுத்தாலே போதும். நீங்கள் தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. தேய்ச்சிங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வருது, அதை எடுத்துடலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒத்தி எடுத்தாலே போதும், அவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிடுது. ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கலாம். இந்த கலர் அந்த கலர் தான் இல்லை, ஏன்னா எல்லா ஸ்லைமும் ஒரே யூஸ் தான். நமக்கு தேவை இருக்கிற டஸ்ட்டை வந்து அது க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், என்னுடைய ஸ்டியரிங் வீலில் இருக்கிற ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் டஸ்ட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அப்படியே வச்சு அமுக்குனாலே போதும். அந்த பாருங்கள், அது எவ்வளோ அழகாக வெளியே வருது பாருங்கள். அவ்வளோதான், க்ளீன் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி தான். உங்களுக்கு கேமராவில் எந்தளவுக்கு டஸ்ட்டு தெரியுதுன்னு தெரில, பட்டு நேரில் பார்க்கும்போது டஸ்ட்டு வந்து நல்லாவே தெரிஞ்சுது. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் டஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு. பாருங்கள், அந்த ஜெல்லி வந்து அந்த கார்னருக்குள்ளே வந்து எப்படி வருது பாருங்கள். அதில் சின்ன சின்ன பீஸ் ஒட்டி இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம அதை ஈஸியாக எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மேலே வச்சு நீங்கள் ஒத்தி எடுத்தாலே அது சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்படியே டஸ்ட் அப்படியே படிஞ்சு போயிருந்தது, இப்போ எல்லா டஸ்ட்டுமே வந்து வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்னுடைய கிரெட்டாவில் வந்து பேக்லேயும் ஏசி வந்துட்டுருக்கு. ஸோ அதோடைய கண்டிஷன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ இதையும் நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏசியை ஆன் பண்ணிட்டு வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா ஏசி வந்து ஃப்ளோ இருக்கிறதுனால அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண மாட்டேங்குது. அதனால் நீங்கள் ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இது பண்ணுறதா இருந்தீங்கன்னா, ஏசி வென்ஸை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏசியை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த ஷேப் முதற்கொண்டு எப்படி வருது பாருங்கள், அந்த ஏசி வென்ட்டோடைய ஷேப்பு. ஸோ அந்த கார்னர்ஸ்குள்ளலாம் அது ஈஸியாக ஜெல்லி போயிட்டு அந்த டஸ்ட்டை வந்து அது வந்து சக் பண்ணிட்டு வந்துடுது. இதுதான் அதோடைய சிம்பிள் கான்செப்ட்டு. பாருங்கள், அந்த ஏசி வென்ட்லேருந்து அந்த ஷேப் அப்படியே வெளியே வருது பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டையும் இது வந்து சேர்ந்து வெளியேட்டு வந்துடுது. இதெல்லாம் நம்ம கையை வச்சோ அல்லது மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சோ துடைச்சா போகும், பட் ரொம்ப போக மாட்டேங்குது. பட் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன சாண்டு, சின்ன சின்ன மைக்ரோ லெவலில் இருக்கிற சின்ன சின்ன பொடி மண், இதெல்லாம் எல்லாமே தூசி, இது எல்லாமே இதிலேருந்து வந்துடுது. ஸோ ஸ்லைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த மொபைல் ஹோல்டரில் பாருங்கள் உள்ளே நிறையா இருக்குது. நான் உள்ளே டம்ப் பண்ணிட்டேன். அப்படியே உள்ளே டம்ப் பண்ணி ஜஸ்ட்டு உள்ளே வச்சு ஒத்தி எடுக்கணும், அவ்வளோதான். இப்படி அமுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே அது ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால, அது ஒட்டும் தன்மை இருக்கிறதுனால அந்த டஸ்ட்டு எல்லாமே அதில் போய் ஒட்டிட்டு அப்படியே நம்ம வெளியே எடுக்கும்போது அந்த ஜெல்லியோடு சேர்ந்து வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெல்லி வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை, நமக்கு கூட கொஞ்சம் நாளே யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த ஜெல்லி அடிக்கடி வாங்கணுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேணாம். ஏன்னா ஒன் டைம் நீங்கள் வாங்கினாலே இது ஒரு மாத கணக்கில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு அது எடுக்குது. பட் உள்ளே வந்து நமக்கு டஸ்ட் அந்தளவுக்கு ஜெல்லியில் வந்து அப்சர்வ் ஆன மாதிரியும் தெரில. சின்ன சின்ன மைக்ரோ டஸ்ட் தானே, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன் டைம் இந்த ஸ்லைம் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய வயர்லெஸ் சார்ஜர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். கியர் நாபில் இருக்கிற அந்த லெதர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். கப் ஹோல்டரில் டஸ்ட்டே இல்லை பாருங்கள். அந்த கார்னர்லாம் எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எந்த டஸ்ட்டுமே இல்லை. ஸோ இதுதான் அந்த ஸ்லைம்.
யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு அந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம வந்து ஸ்லைமை வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஸ்லைமை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட். ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் நிறைய கார் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.